வருஷ கடைசியில வந்திருக்கோம். இது நன்றி சொல்லும் நேரம். முதல்ல வெளிநாடுகள்ல இருக்கும் அன்பர்களுக்கு நீங்க எங்க வீடியோவுக்கு தொடர்ந்து பதில் எழுதிக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இலங்கை சிங்கப்பூர்ல இருந்து தவறாம எங்களுக்கு பதில் அனுப்புறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற டைம் ஜோன்ல இருக்கும் ஐரோப்பாவில, அமெரிக்காவில, ஆஸ்திரேலியாவில இருக்கும் நேயர்களுக்கும் நாங்க மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்க பாராட்டுதல்கள் தான் எங்களுக்கு ஊட்டச்சத்து. நாடு கடந்து நீங்க இருந்தாலும் எங்க 2 நிமிட செய்திய நீங்க ஒழுங்கா கேட்டுட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்து இந்திய நண்பர்களுக்கு எங்க நன்றிய காணிக்கையாக்குகிறோம். ஆசிய கண்டத்துல இருக்கும் மற்ற நாடுகள்ல இருந்தும் எங்களை தொடர்பு கொள்றீங்க. ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. சரி, உங்க நாட்டோட பெயரையோ அல்லது உங்க கண்டத்தோட பெயரையோ நான் சொன்னதும் அந்த நொடியில நீங்க விசேஷமானவங்களா உணர்ந்தீங்களா? உங்க அங்கீகாரத்துக்காக சந்தோஷப்பட்டீங்களா? வேதாகமத்தை நீங்க கவனமா வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அவங்க பெயர் சொல்லி கூப்பிடுறத பார்க்கலாம். பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு விசேஷ அர்த்தம் உண்டு. ஆண்டவர் நம்ம பெயரை சொல்லி நம்மள கூப்பிடுறாரு. ஏன்னா நாம அவருக்கு விசேஷமானவங்க. நான் ஒண்ணுமே இல்ல, என்னைய நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க நினைவு தப்பு. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்களை நேசிக்கிறாரு. இந்த வருஷம் முழுசும் எவ்வளவு அழகா நேர்த்தியா உங்களை வழிநடத்திட்டு வந்திருக்காரு. அதுலயே தெரியுது இல்லையா அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு. நம்மள அங்கீகரிச்சு நம்மள நேசிக்க ஒருத்தர் இருக்காரே, இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ஆண்டவரோட அன்பு அலாதியானது. அவர் சொல்றத கேளுங்க. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆமாங்க, அவர் உங்களை சிநேகிக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். மகிழ்ச்சியா இருங்க.